கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை குறித்து தியானிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதல் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நிறைய வாழ்க்கையில் நாளைய தினத்தை குறித்து, உலகத்தை குறித்து, எல்லா காரியத்தை குறித்து கவலையாக இருக்குது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் கவலைப்படாதீங்க என்று சொல்லி விசுவாசத்தை குறித்து சொல்லுகிறது. எபிரேயர் புஸ்தகம் 11வது 1வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படல் உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. நம்ம நிறைய நேரத்தில் நிறைய காரியத்தை குறித்து யோசிக்கிறோம், நிறைய காரியத்தை குறித்து கவலைப்படுறோம். ஒரு நாள் கப்பல் யாத்திரை சென்று கொண்டிருக்கும்போது ஒரு அம்மாவுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா தான் அந்த வியாதி சுகமாகும். ஆரஞ்சு பழம் சாப்பிட்றது அவங்களுக்கு மேஜர் ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஆனால் கப்பல் யாத்திரையில் என்ன இருக்காது, ஆரஞ்சு பழம் காலி ஆகிடுச்சு. உடனே எங்கள் கத்தட்ட ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது இந்த ஆரஞ்சு பழ தேவையை சந்தியும் என்று சொல்லி கத்தரத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. எபிரேயரில் 11:6 சொல்லுது, விசுவாசமானது தேவனிடத்தில் சேருகிறவன் உண்டென்றும் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்பதையும் விசுவாசிக்க வேண்டும். தொடர்ந்து இந்த அம்மா இந்த விசுவாசத்தை சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆண்டவரே கிடைத்ததுக்காய் சோத்திரம், கிடைத்ததுக்காய் சோத்திரம்னு சொல்கிறாங்க. நடந்த காரியம்னா, பக்கத்தில் ஒரு கப்பல் வந்துச்சு. அந்த கப்பலில் ஆயில் ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால நான் ஆயில் அந்த கப்பலில் கேட்டேன். அந்த கப்பல்காரன் ஆயிலை கொடுத்தான். அது கைமாற என்ன பண்ணால், என் பழத்தில் நிறைய ஆரஞ்சு பழம் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த ஆரஞ்சு பழங்கள் நிறைய பழங்களை இந்த கப்பலை கொடுத்துட்டான். இவங்களுடைய தேவையை அந்த நேரத்தில் நடுக்கடலில் இருந்தாலும் கர்த்தர் அவங்க தேவையை சந்தித்தார். இந்த காலங்களில் ஃபைனான்ஷியலில், குடும்ப நெருக்கடியில், நாளைய தினத்தை குறித்து தேவைகளுக்காக நீங்கள் கவலைப்பட்டுருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, வாழ்க்கையில் உனக்காண்டி நான் ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளையில் தேவையோடு ஒவ்வொரு தேவையை சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆமென்.